ஸ்ரீகுருभ्यो நமः. சரமஸ்லோகம். அபரகர்மா ஜீவன் பிரிந்த பிறகு அபரகர்மா நடக்கும் இல்லையா? அந்த அபரகர்மாவுக்கு இன்னொரு பட்டு பேரும் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பேன். அந்தியேஷ்டி, அது பெரிய ஒரு யஜ்ஞம். இஷ்டி என்றால் யஜ்ஞம் என்று சொல்லலாம். அந்தியேஷ்டி. இந்த அபரகர்மாவில் சரம ஸ்லோகம் கொண்டு ஒரு அனுஷ்டானம் சம்பிரதாயத்தில் வழி வழியாக வந்துட்டுருக்கு நண்பர்களே. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பேன். இந்த சரம ஸ்லோகமானது தசாஸ்து அன்னைக்கு இடம்பெறும், 10வது நாள் அன்னைக்கு. சர்ம என்றால் இறுதி, எண்டுன்னு சொல்லலாம். அப்போது வாசிக்கப்படக்கூடிய வாசிக்க வேண்டிய ஸ்லோகம்தான் இந்த சர்ம ஸ்லோகம் என்பது. இதில் என்ன விஷயம்னா நண்பர்களே, பெரியவாளம் எப்படி வழிகாட்டிருக்கான அந்த சர்ம ஸ்லோகத்தை பற்றி. அதில் நிறைய விஷயங்கள் வரும் சர்ம ஸ்லோகம் வாசிக்கும் பொழுது. பிரதானமாக ஜீவன் பிரிந்தது இல்லையா, அந்த இறந்த அவருடைய என்னைக்கு இறந்தாரோ அந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளுடைய விசேஷம், திதி, மற்ற விவரங்கள் அடங்கியதும் அந்த ஸ்லோகத்தில் இடம்பெறும். ஸ்லோகத்தில் வாசிச்சுட்டு வாத்தியார் என்ன பண்ணுவார், அந்த சமயத்தில் ஒரு உபன்யாசமும் பண்ணுவார். அது செவிமடுப்பது, அதாவது சரம ஸ்லோகத்தை செவிமடுப்பதும் அதன் ஒட்டிய விஷயங்களை செவிமடுப்பதும் புண்ணியப்பதாம்னு பெரியவாளாம் சொல்லியிருக்கு. அந்த சமயத்தில் வாத்தியார் உபன்யாசம் பண்ணுவார்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அதில் என்னெல்லாம் இடம்பெறும், ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஜீவன் பிரிந்தவர், அந்த இறந்தவரோட அந்த நாள் இருக்கு இல்லையா, அதனுடைய விசேஷங்கள், திதியும் முதலிய விஷயங்கள் அதில் குறிப்பிடப்படும் இந்த ஸ்லோகத்தில். அது தவிர அந்த இறந்தவர் செய்த வாழ்நாளில் செய்த நற்கர்மாக்களின் பலனாகவும் கர்த்தாவாகப்பட்டவர் அந்த அபரகர்மா செய்கிறார் இல்லையா, அதனுடைய சிரத்தை, அதனுடைய விசேஷ பலனான்களாலும் அந்த இறந்தவர் வைகுண்டம் அல்லது கைலாசம் அல்லது பிரம்மலோகம் எப்படி அடைவார், சொர்க்கத்தை எப்படி அடைவார் என்று விவரங்கள்லாம் வாத்தியார் சொல்லுவார். இந்த அபரகர்மாவில் 13 நாள் நடக்கும், நமக்கெல்லாம் தெரியும். சுபஸ்வீகாரத்தை சேர்த்து 12+1 அதனுடைய விசேஷங்களையும் குறிப்பிடுவார். ஸ்தாபனத்தை கல் ஊன்றத்தில் ஆரம்பித்து வரிசையாக விவரங்கள்லாம் சொல்லுவார். அதை தவிரும் வாத்தியார் உபன்யாசத்தில் என்ன சொல்லுவார்னா, அதை ஒட்டிய சில தர்மசாஸ்திர நுணுக்கங்களையும் எடுத்து சொல்லுவார். பாருங்க, இந்த சர்ம ஸ்லோகம் வாசிக்கும்பொழுது இவ்வளோ விஷயங்கள் இடம்பெறும். இதை செவிமடுப்பது புண்ணியம் அல்லவா, ரொம்ப புண்ணியம். இதில் ஒரு சின்ன பழக்கத்தில் ஒரு சின்ன மாறுதல் இப்போ நம்ம பார்க்குறோம், அதுவும் ஏற்புடையதான். இந்த சர்ம ஸ்லோகத்தை தசாஸ்து 10வது நாள் அன்றைக்கி சாயந்தரம் வாசிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொன்னேன் ஏற்கனவே ஆரம்பத்தில். அதை சில பேர் இந்த சர்ம ஸ்லோகத்தை கிரக யஜ்ஞம் நடக்கும் இல்லையா, சுபஸ்வீகாரம் 13வது நாள் அன்றைக்கி இந்த சர்ம ஸ்லோகத்தை வாசிப்பா. அதுவும் ஏற்புடையதான். அது இப்போ அந்த காலத்தில் கிராமத்தில் தசாஸ்து நடத்தப்பறம் எல்லோரும் போயிட்டா திருப்பியும் சாயந்தரம் ஒன்றா கூடுவா. இப்போ இருக்கிற நகர வாழ்க்கையில் அதில் இருக்கும்போது திருப்பியும் வரத்துக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்காதோன்னு தோன்றதுனால சுபஸ்வீகாரத்துக்கு நிறைய பேர் வருவா இல்லையா கிரக யஜ்ஞம் அன்றைக்கி. அதனால் அதை ஒரு வாய்ப்பு உபயோகப்படுத்திக்கலாமே, நிறையா பேருக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும். ஏன்னா தர்மசாஸ்திர நுணுக்கங்களையும் எல்லோரும் கேட்பா இல்லையா. அதுக்காக சுபஸ்வீகாரத்தை அன்றைக்கி இதை வாசிக்கிற பழக்கம் இருக்குது சர்ம ஸ்லோகம். மொத்தத்தில் சர்ம ஸ்லோகம் வாசிப்பதும் அது அந்த இடத்துல அதை நம்ம செவி மடுப்பது ரொம்ப புண்ணியப்பிரதானன்று நம்ம பெரியவாள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. எல்லோரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண